நிச்சயமா இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். அரண்மனையில எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எதுக்காக லதா பேர்ல மட்டும் சந்தேகப்படுறீங்க? அவன் நமக்கு செய்திருக்க நன்மை எல்லாம் மறந்துட்டீங்களா? அவ ஒண்ணு லாபம் இல்லாம இங்க வேலை செய்யல. அது சரி, லதாவை நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? விசாரிக்க வேண்டிய பொறுப்பை விஜயகுமார் ஏத்துக்கிட்டான். அண்ணனா? ஆமா. அப்படின்னா நிச்சயமா நல்ல தீர்ப்பு கிடைக்காது. நானே நேர்ல போறேன். சின்னதுரை, வாங்கம்மா. என்ன வேணும்? லதா பெட்டியில இந்த வைரமாலை இருந்தது. இதை பார்த்ததும் அரண்மனை நகைன்னு தெரிஞ்சது. ஒருவேளை லதா இதை எங்களுக்கு காட்டலான்னு கொண்டு வந்திருக்கலாம். மறந்து வச்சுட்டு வந்துட்டா போடுறது. கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. இந்தாங்க, நான் வரேங்க. ஆனந்த், இப்ப என்ன சொல்றேன்? நிரபராதி மேல வீண்பழி சுமத்துறதா சொன்னியே, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? தெருவுல திரியிற பிச்சைக்காரிய கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சாலும் அவ குணம் அவளை விட்டு போகாது. இல்ல, நான் நிரபராதி.